எல்லா அப்பாக்களுக்கும் எங்களுடைய இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குஜன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 3 இல்லை 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபாதர்ஸ் டேனால் இன்றைக்கி ஓரியோ கேக் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் செஞ்சுருந்தேன். அதை கம்யூனிட்டியில் ஃபோட்டோவும் போட்டிருந்தேன். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஓரியோ மைதா பாலெல்லாம் வச்சு கேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க இப்போது ஓரியோ கேக் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 2 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, 3/4 கப் unsalted பட்டர், 3 முட்டை, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் சவர் க்ரீம், 1/2 கப் பால், 1 கப் ஓரியோஸ். இப்போ பட்டர் க்ரீமுக்கு என்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். பட்டர் க்ரீம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 5 கப்பு சர்க்கரை பவுடர், நீங்கள் கடையிலும் வாங்கிக்கலாம் சர்க்கரை பவுடரை, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் சர்க்கரையை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி விப்பிங் க்ரீம். உங்கள்கிட்ட ஹெவி க்ரீம் இல்லைன்னா நீங்கள் திக்கான பாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் unsalted பட்டர். இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஓரியோ நம்ம 1-2 வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் வேணாலும் பிச்சு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஓரியோ குக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு கூட பேக்கிங் பவுடர், உப்பு, பேக்கிங் சோடா, சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லா சர்க்கரையும் தான் போடணும். நான் கிண்ணம் பத்தலை, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாத்தையும் சலிச்சிக்கலாம். மீதி இருக்க சர்க்கரையும் இதில் போட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சலிச்சாச்சு. என்னோடய உப்பு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிறதுனால அது அப்படியே மேலே நின்றுக்குச்சு. ஸோ நான் அந்த உப்பை நம்ம அப்படியே போட்டுடுறேன். ஸோ நம்ம கட்டி இல்லாமல் மாவை எடுத்துக்கணும். ஒரு விஸ்கு வச்சு ஜஸ்ட்டு எல்லாத்தையும் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் தனியாக கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வெள்ளைக்கரு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துடுங்க, வெள்ளைக்கருவை தனியாக எடுத்துக்கோங்க. நான் 2 வெள்ளைக்கருவை ஆல்ரெடி நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடைசி 1 எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லா முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு கலக்கலாம். சவர் க்ரீம், பால், முட்டை, வெனிலா எசன்ஸ். இது ஒரு விஸ்க் வச்சு நம்ம கலக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலக்கினா போதும், ரொம்ப பீட் பண்ணணுன்ட்டு இல்லை. நம்ம இதெல்லாம் போட்டு திரும்பி பீட்டரில் போட்டு பீட் பண்ண போகிறோம். எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தால் போதும். நான் ஸ்டாண்டிங் மிக்சர் வச்சு தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருக்கும்ல, ஹேண்ட் மிக்சர் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி வச்சும் இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் விஸ்கு வச்சும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். விஸ்கு வச்சு செய்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம 1 நிமிஷம் இதில் பீட் பண்ணோன்னா இதில் 3-4 நிமிஷம் நம்ம கையில் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் செய்யும்போது எல்லா சாமானும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். நீங்கள் மத்தியானமாக கேக் செய்கிறீங்கன்னா காலையில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வெளியே வச்சுடுங்க. பால், சவர் க்ரீமு, பட்டரு எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும். இதில் நான் சவர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். சவர் க்ரீம் உங்களுக்கு டேஸ்ட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்காது, எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது யூஸ் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக, மாய்ஸ்டராக, நல்லா ஸ்ட்ரக்சரெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சவர் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பாலையே அதுக்கு பதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கப்பு சவர் க்ரீம் எடுத்தனால நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக 1/2 கப்பு பால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை பீட் பண்ணிக்கலாம். பட்டர் நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். நீங்கள் மீடியம் ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு வச்சு நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ இதை வந்து நான் மீடியம் ஸ்பீடில் வச்சு 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 நிமிஷம் வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு நம்ம அடிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 நிமிஷம் வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு கடைசி ஒரு 1/2 நிமிஷம் வந்து கொஞ்சம் லோ ஸ்பீடில் வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக நல்லா வரணும். இந்த மாவும் பட்டரும் வந்து நல்லா வந்து உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ சைட்லலாம் எடுத்து விட்டாச்சு. நீங்கள் அப்பப்போ வந்து நம்ம சைடில் எடுத்து விட்டால் தான் நம்ம வந்து ஈவனாக வந்து அதை மிக்ஸ் ஆகி நமக்கு கேக் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டை பாலெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம அதை ஊற்றிடணும். இது வந்து மீடியம் ஸ்பீடில் தான் வந்து ஒரு 1 நிமிஷம் வந்து நம்ம இதை பீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா பீட் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நான் இதை உங்களுக்கு இந்த கிண்ணத்தை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், எல்லாம் நம்ம பீட் பண்ணியாச்சு. நல்லா வந்து சாஃப்டாக ஆகிடுச்சு. நல்லா புசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீட்டரும் ஒரு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில பீட்டர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் 1 நிமிஷத்துக்கு பதில் 1.5 நிமிஷம் மாதிரி அடிச்சுக்கோங்க. இதை பார்த்து இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த ஓரியோவை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். நம்ம ஓரியோ வந்து ரொம்ப நைஸாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பீஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கேக் சாப்பிடும்போது அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அவனை வந்து 340 டிகிரியில் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஓரியோவை நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி விடலாம். ஸோ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 8 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் 2 பேக்கிங் பேன் எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட 8 இன்ச் இல்லைன்னா நீங்கள் 6 இன்ச் பேக்கிங் பேனும் எடுத்துக்கலாம். 6 இன்ச்சுனா உங்களுக்கு 3 பேக்கிங் பேன் தேவைப்படும். நான் 8 இன்ச்னால் 2 பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 லேயர் போடுறதுக்கு. இதில் வந்து நான் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி மைதா மாவு வந்து நம்ம அதில் போட்டு தட்டி எடுத்துக்கணும். ஸோ 2 பேனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது நான்ஸ்டிக் தான், இருந்தாலும் நான் வந்து பட்டர் போட்டு மேலே மாவு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. மீதி மாவு இருந்தால் இதிலே போட்டு நம்ம கலக்கலாம். நான் வந்து பேனுக்கு பேக்கிங் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் பேக் பண்ணலாம். இது போட்டு நீங்கள் பேக் பண்ணால் கேக்கு வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரே மாதிரி கலராக நல்லா ஈவனாக குக் ஆகும். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாவை வந்து நம்ம சரிசமமாக வந்து இந்த பேனில் பிரித்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 பேன்லேயும் கொஞ்சம் பாதி பிரித்து போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா கரெக்டான அளவாக நீங்கள் பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்றுத்தில் நிறையா மாவு இருந்துட்டு இன்னொரு ட்ரேயில் வந்து கம்மியாக மாவு இருந்தால் நம்ம லேயர் வைக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ ஒரே அளவாக மாவு இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக பிரித்து எடுத்துக்கணும் மாவை வந்து. இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ வந்து பேனில் வந்து நம்ம மாவு போட்டு வச்சாச்சு. இதில் வந்து நம்ம பேக்கிங் ஸ்ட்ரிப்பு போட்டுக்கணும். பேக்கிங் ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் வந்து 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஈரமாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு பேனும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அவனில் வந்து 340 டிகிரியில் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். உங்களோட அவனை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டூத் பிக்ஸ் வச்சு குத்தி பாருங்கள். டூத் பிக்ஸ் வந்து ஒட்டாமல் வந்திருந்தால், மாவெல்லாம் ஒட்டாமல் வந்திருந்தால்
கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம அப்போ வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ வந்து இந்த போய் அவனில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா குக் ஆகிடுச்சி. நல்லா குத்தி பார்த்தா ஒன்றுமே ஒட்டலை. நம்ம ப்ரெட்டில் வந்து இதுலேயும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த கேக்கு வந்து எதுலேயும் இந்த ஸ்டிக்கில் ஒட்டலை. இங்கே ஓரமெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. குக் ஆனாவே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து ஒரு கூலிங் ரேக்கில் வந்து ஒரு 1 ஹவராவது நம்ம ஆற வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து மேலே பட்டர் க்ரீம் போடுறதுனால கேக் வந்து நல்லா ஆறணும். ஸோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும்னா நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஸோ ஆறின அப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பட்டர் க்ரீமை போடலாம். இப்போ வந்து பட்டர் க்ரீமை போய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக்குக்கு மேலே போடுறதுக்கு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரியோவை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் வேணாலும் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்கில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கேக்குக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கணும். க்ரீமுக்கு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ நீங்கள் ஜிப்லாக்கில் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எந்த அளவுக்கு வேணுமான்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வரையாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ சர்க்கரையை வந்து சளிச்சிக்கலாம். சர்க்கரை கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம சல்லடை வச்சு சளிச்சிக்க வேண்டியது தான். இப்போ எல்லாம் சளிச்சாச்சு. இதை வந்து நம்ம பட்டரில் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து பட்டர் க்ரீமை வந்து நம்ம தயாரிச்சிக்கலாம். நான் வந்து கேக் மிக்சர் தான் எடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கேக் மிக்சர் இல்லைன்னா பீட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டரை போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வந்து மீடியம் ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கணும். உங்களோட பீட்டரை பொறுத்து நல்லா ஃப்ளஃபி வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸில் ஃப்ளஃபி ஆகலைன்னா ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சி. நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சி. இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். கலரெல்லாம் லைட் ஆகிடுச்சி. ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு ஆட் பண்ணுறது தான். சர்க்கரையை 2 பேட்சாக போட்டுக்கணும். கொஞ்சம் பாதி இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் ஊற்றிடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மீதி இருக்க சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் இந்த பீட் பண்ணுறது வந்து 1 to 2 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து இந்த சர்க்கரையும் பட்டரையும் சேர்த்து நான் ஒரு நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஹை ஸ்பீடு வச்சு பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹை ஸ்பீட் வைக்கக்கூடாது. மீடியமுக்கும் ஹைக்கும் மிடில் வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து நான் 10 ஸ்பீடு இருக்குது. அதில் வந்து நான் 7ஆம் நம்பரில் வச்சு நான் பீட் பண்ணிப்பேன். ஸோ உங்களோட மிக்சரை பொறுத்து எந்த ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு மிடில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்பர் 8 வச்சு நான் இதை பீட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறமா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு நிமிஷம் அடிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 1 to 2 மினிட்ஸ் இப்போ இதை அடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா க்ரீமாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். நீங்கள் சர்க்கரையை போட்டு பீட் பண்ணும்போது கொஞ்சம் லோவர் ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து சர்க்கரைலாம் வந்து பறக்கும். ஸோ மெதுவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் இதை வந்து ஒயிட் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் இந்த க்ரீமு. அதனால் நான் பாதி வந்து கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேன் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஒயிட் கலர் க்ரீமை மட்டும். இப்போ இந்த ஓரியோ பொடி பண்ணி வச்சுருந்த ஓரியோவை போட்டு நம்ம திரும்பியும் பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து நம்ம திரும்பி கூலிங் ரேக்கில் ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம். சைடில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கரண்டி எடுத்து நல்லா எடுத்து விடுங்க. ஏதாவது ஒட்டி இருந்தாலும் நல்லா வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு மேலே ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சு நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்கிங் ஸ்ட்ராப்பை எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணுறது தான். ஃப்ளிப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு தட்டுங்க, கீழே விழுந்துடும். பாருங்கள், கேக் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு கூலிங் ரேக்கில் வந்து ஒரு 1/2 hour அப்படியே கூல் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்குது. இதை இன்னும் நம்ம கூல் பண்ணணும். அப்போ தான் நம்ம க்ரீம் போட்டால் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லா க்ரீமையும் வந்து அந்த மாதிரி கோனில் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஜிப்லாக்கில் இருந்தால் அந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் க்ரீமை வந்து அந்த கோனில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கில் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக் வந்து. ஸோ இதை வந்து ஒரு லேயர் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளாட்டான இருக்கிறத வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கேக் ஸ்ட்ரிப் போட்டு பண்ணனால 2 பக்கமே நல்லாவே வந்திருக்கு, எதுவுமே இதாகலை. ஸோ இதை வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறத வந்து நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ கேக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம டெக்கரேட் எல்லாம் பண்ணியாச்சு. நான் இப்போ வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திரும்பியும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண ஒரே கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபாதர்ஸ் டேக்காக செஞ்ச கேக்குனால இதை நான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியல. அவர் வந்து தான் இந்த கேக்கை கட் பண்ணணும். அவர் கட் பண்ண அப்புறமா நான் ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.